சீமான் பற்றி ஏதாவது ஒரு பதிவு போட்டால் நாம் தமிழர் தம்பிகள் பல்வேறு அடையாளங்களோடு இங்கே உரண்டை இழக்கிறீங்க. நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். நம்மளுடைய தமிழர்களின் நிலப்பரப்பு எதுங்க தம்பி? சேர சோழ பாண்டிய நாடுகள்லாம் நம்மளுடைய தமிழ் நிலப்பரப்பு. இதை உங்களால் மறுக்க முடியுமா? எது சேர நாடு? நம்ம கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதி, இன்னைக்கு இருக்கிற கேரளத்தின் ஒரு பகுதி தானே சேர நாடு. அப்போ அங்கே இருக்கிற மலையாள சொந்தங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிரானவர்களா? அவர்கள்லாம் வந்தீர்களா? நம்மளுடைய தமிழ் மரபு, நம்முடைய தமிழ் மண் எதுவரை இருந்தது வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்கணும். இன்னைக்கு தமிழ் தாய் வாத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் என்ன சொல்கிறாரு? கன்னடமும் கடித்தெலுங்கும் கவின் மலையாளமும் என் உதிரத்து உதித்தே அப்படின்னு சொல்றாரு. இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் விட சீமான் என்ன பெரிய தமிழ் இலக்கியவாதியா, பெரிய இலக்கிய ஆளுமையா, மாபெரும் புலவரா? அவரே சொல்றாரு, தமிழோடு இணைந்த மொழிகள், தமிழ் தாயின் சகோதர மொழிகள் தான் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் துளுவும் எல்லாமே சொல்றாரு. அப்போ அந்த மொழி பேசுகிற சொந்தங்களை பாவிப்பது, அவர்களையும் வந்தேரிகள்னு சொல்வது எந்த விதத்துல நியாயம்? நம்ம மண்ணில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளோடு பிறந்து வளர்ந்து ஆளாகி நம் ரத்தத்தில் இரண்டல கலந்த நாயுடு சமுதாயத்தை, நாக்கியர் சமுதாயத்தை, செட்டியார் சமுதாயத்தை, அருந்ததிய சமுதாயத்தை நீ வந்தேரி வந்தேரி வந்தேரின்னு சொல்வது, நீ தமிழர்களை இழிவுபடுத்தல, இந்த மண்ணில் பிறந்த மக்களை இழிவுபடுத்தல, தமிழர்களின் மாண்பை, தமிழர்களின் அன்பை நீ இழிவுபடுத்துற. இப்படிப்பட்ட இனவாதிகளுக்கு, இப்படிப்பட்ட மோசடி பேர்வழிகளுக்கு என்ன பாடம் புகட்ட வேண்டும் என்பதை நாம் தமிழர் சொந்தங்களே நீங்களே முடிவெடுங்கள்.